இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வாழ்க்கை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் அநேக காரியங்களை கற்றுக்க போகிறீங்க. இந்த மார்ச் மாதம் முழுவதும் இலக்கை அடைவது எப்படி அப்படின்னு நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்ம இலக்கை அடையிறதுல திறமைகளுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆமாம், திறமைனாலே அது ஒரு ஸ்பெஷலான விஷயம். திறமைகள் இருந்தால் நம்ம இலக்கை அடைவதற்கு அது ஒரு கருவியாக இருக்கும். ஆனால் அதே திறமையை நம்ம கர்த்தருக்காக தர்றப்போ அதை பல மடங்கு ஆசீர்வதிப்பார் ஆண்டவர், பல மடங்கு பெருக பண்ணுவார். முடியவே முடியாது அப்படிங்கிற நினைக்கிற விஷயங்கள் கூட நம்மளுடைய திறமையை கர்த்தருக்காக பயன்படுத்தும் போது பல மடங்கு ஆசீர்வாதத்தை நம்மளால் பார்க்க முடியும். பைபிளில் நம்ம பார்க்குற போது யோசேப்பு, தாவீது, தானியேல், பேதுரு இவங்களுடைய வாழ்க்கையிலலாம் நம்ம பார்க்க முடியுது. மனுஷனை பிடிப்பவன் ஆக்குவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு பேதுருவை. அப்போது திறமைகள் அது எந்த அளவுக்கு நம்மளுடைய இலக்கை அடைவதற்கு பங்கு பெறுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியிலையும் ஒரு திறமையானவங்களை நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். இவர் ஒரு பாடகர், கவிஞர், எழுத்தாளர், சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு திறமை அவர்கிட்ட இருக்குது. தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற டைட்டஸ் அவங்களுடைய வாழ்க்கையை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு என் கூட தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற மற்றும் பிலிம்பேருக்கு பரிந்துரைக்கப்பட்ட டைட்டஸ் உப்புதுரை இருக்காரு. சினிமா உலகத்துக்கும் விளம்பர உலகத்துக்கும் ரொம்பவே ஃபேமஸான ஒருத்தர். உங்களை CBNக்கு வரவேற்கிறோம். தேங்க்யூ so much. அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறது உங்க வாழ்க்கையில எப்படி வந்துச்சு? உண்மையிலேயே சின்ன வயசுலேருந்து எனக்கு கதை எழுதுறதுனா ரொம்பவே பிடிக்கும். நான் என்னோட கசின்ஸ்க்காக, நண்பர்களுக்காக, என்னோட ரிலேஷனுக்காக நிறைய நான் லெட்டர் எழுதுவேன். எனக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க, அவங்களுக்கு நான் லெட்டர் எழுதுவேன். எனக்கு ஊரில் இருக்கிற ரிலேஷன்ஸுக்கு கூட நான் நிறைய லெட்டர் எழுதியிருக்கேன். ஆண்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க எங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு நான் லெட்டர் எழுதும்போது அதை அவங்க படிச்சுட்டு ரொம்பவே உணர்ச்சி வசப்படுவாங்க. அடுத்த ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கே அவங்க வந்துடுவாங்க. ஸோ லெட்டரில் அவ்வளோ பவர் இருக்குன்னு எனக்கு அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறமா நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் நிறைய கவிதைகளை எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் விளம்பரத்தில் நான் ஒரு அறிவிப்பை பார்த்தேன். அது என்னன்னா, அது கிரிட்டிக்கல் ஆர்ட்டில் இந்தியாவில் இருக்கிற சிறந்த 10 ரைட்டர் தேவைப்படுறாங்கன்னு அந்த ஆர்டிக்கலில் போட்டு இருந்துச்சு. நான் அங்கே போய் அதுக்கு டெஸ்ட் எழுதினேன். தேவனுடைய கிருபையால் 2 மாதத்துக்கு அப்புறம் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னை அப்பாயிண்ட் பண்ணாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட ரைட்டிங் போயிட்டே தான் இருக்கேன். படைப்பாற்றல்ங்கிறது ஒரு செயல்பாடு இல்லையா? இந்த இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? இந்த படைப்பாற்றல் செயல்பாட்டுல தேவன் எப்படி முக்கிய பங்கா இருந்தாரு? இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு. என் கருத்து இதுதான். இந்த படைப்பாற்றல் செயல்பாட்டுனால நாம் செய்கிற எல்லா கிரியேட்டிவ் வேலைகளும் நமக்கு அது முக்கியத்துவமானது கிடையாது. சொல்லப்போனால் அது நமக்கு கொஞ்சம் கூட முக்கியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் தேவன் படைப்பை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 இலைகளை நீங்கள் முன்னாடி வச்சிங்கன்னா 2ம் ஒரே மாதிரி இல்லைங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதோட மூடப்பட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, அதாவது ஆரஞ்சு மூடி இருக்கிற விதம், அதாவது அக்ரூட் மூடி இருக்கிற விதம், இது எல்லாமே ரொம்ப அற்புதமானது, வித்தியாசமாகவும் இருக்கு. சூரிய அஸ்தமனோட ஃபோட்டோக்கள், இல்லை நீர்வீழ்ச்சி, இல்லை கடல், இது எல்லாம் ரொம்ப ஜனங்களை கவரக்கூடியதாக இருக்கு இல்லையா? ஆனால் இது எல்லாத்தையுமே யார் படைச்சா நீங்கள் நினைக்கிறீங்க? அதனால உலகத்திலேயே சிறந்த படைப்பாற்றல் இயக்குனர்னு நான் நம்புறது அது கடவுள் தான். அதனால நான் எப்பவுமே இயேசுவை, தேவனை, உங்களோட படைப்பாற்றல் திறமையை கொஞ்சம் எனக்கு தாங்கன்னு நான் ஜெபம் பண்ணுவேன். நானும் உங்களை மாதிரியே அற்புதமான வேலைகளை செய்யணும். அதை பார்க்குற ஜனங்கள் அற்புதம், நாங்கள் இதை எப்படி செய்யறதுன்னு அவங்க கேட்கணும். அதனால எனக்கு எப்பவுமே தேவன் தான் உந்துதலா இருக்காரு ஒவ்வொரு நாளுமே. தேவன் உங்களுக்கு படைப்பாற்றல் தந்து ஆசீர்வதிச்சிருக்காரு. அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்றேன். நீங்க இத்தனை அவார்ட் வாங்கியிருக்கீங்க. நீங்க உங்க வெற்றியையும் தாழ்மையும் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? எப்படி மேனேஜ் பண்ண முடிஞ்சது? நான் வாங்கின அவார்ட்ஸ் எல்லாமே தேவன் கிட்ட இருந்து வந்தது.
இதுக்கு நான் நன்றி உள்ளவனா எப்பவுமே இருப்பேன். அதோட எப்பவுமே நான் கடமைப்பட்டவனா இருக்கேன். ஆனால் அது எப்பவுமே என் மனசுலேருந்து வந்தது கிடையாது. வந்திருக்கணும், ஆனால் நான் ஒன்றுமே கிடையாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால தான் என்னால் எல்லாமே செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன். நான் டைரக்ஷனை பற்றி சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் லைட்டிங் சம்மந்தமாக தேவைப்படுதுன்னா, அதாவது ஒரு தடவை நாங்கள் ஷூட்டிங்காக ருமேனியா போயிட்டு இருந்தோம். ஆனால் ருமேனியாவில் லைட்டிங் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அது என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க சுத்தமாக லைட்டிங்கே இல்லைன்னு. பனிப்பொழிவாக இருந்துச்சு, வெளிச்சம் இல்லை. நாங்கள் பாதி ஷூட்டிங்கை நம்ம ஊரில் பண்ணிட்டு இருந்தோம், பாதி ஷூட்டிங்கை ருமேனியாவில் செஞ்சுட்டு இருந்தோம். அதனால் ரெண்டோட லைட்டிங்கும் மேட்ச் ஆகணும் இல்லையா? அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண சொன்னோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்ம ஊரில் என்ன லைட்டிங் கிடைச்சதோ என்னோட லைட்மேன் டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்த்தாரு, சேம் டெம்பரேச்சர் கிடைச்சது. இந்த அளவுக்கு அதிசயமான வேலைகளை தேவனால் மட்டும்தான் செய்ய முடியும். காற்றையும் வெளிச்சத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற வல்லமை அவருக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால் எந்த வேலை செஞ்சாலும் நான் அவரை சார்ந்து தான் இருக்கேன். எல்லாமே அவர் கையில் தான் இருக்கேன். நீங்க உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டுல ரொம்ப உச்சத்துல இருக்கீங்க. அதுக்கப்புறம் எப்படி நீங்க சினிமா உலகத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணீங்க? அது ஈஸியா இருந்துச்சா இல்ல கஷ்டமா இருந்துச்சா? அத பத்தி சொல்லுங்க. இது எனக்கு ஈஸியா இல்ல. சில படங்கள் செஞ்சேன். ஒரு படத்துக்கு தேவனுடைய கிருபையால எனக்கு இந்த தாதா சாஹேப் பால்கே விருதும் கிடைச்சது. அதனால படம் இயக்குறது என்னைய இழுத்தா மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. கதை சொல்றது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு எனக்கு புரிஞ்சுது. எனக்கு அதுல போகலான்னு தோணுச்சு. அப்போ நான் ஜெபம் பண்ணலான்னு நினச்சேன். நிறைய நாட்கள் ஜெபம் பண்ணியிருக்கேன். அப்போ தேவன் எனக்கு நல்ல ஒரு வசனத்தை தந்தாரு. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இது விருப்பமான ஒரு வாய்ப்பு. நான் அதுக்கு போகணும்னு எனக்கு தோணுச்சு. நான் இந்த விஷயத்த என் ஒய்ஃப் கிட்ட சொன்னப்ப அவங்களும் அதுக்கு ஓகே தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு சொந்தமாக கம்பெனியை ஓப்பன் பண்ணலான்னு நினச்சேன். அது டைட்டஸ் உப்புத்தூரு கம்பெனி. 2 வருஷமா தேவன் எனக்கு வழிகாட்டினாரு. அவர் எனக்கு உதவி செஞ்சாரு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரைட்டிங், டைரக்ஷன், ரைட்டிங்கும் பண்றேன், டைரக்ஷனும் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். தேவன் எனக்கு அதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க படம் எடுக்கிறதுல இருக்கீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்லயும் இருக்கீங்க. நீங்க உங்க வேலையில உங்க மதிப்பை எப்படி உங்களால நிலைநிறுத்த முடியுது? ஏன்னா நிறைய சவால்கள் வரும். உங்க வேலையில நீங்க எப்படி கிறிஸ்துவ மதிப்புகளை உங்களோட வேலையை நீங்க எதிர்கொண்டீங்க? ஈஸியானது கிடையாது தான், இருந்தாலும் தேவனால அது ஈஸியா இருக்கு. ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். நீங்க வேலை செய்யற இடத்துல, ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல, நீங்க எங்க இருந்தாலும் சரி, நான் இந்த தேவனை நம்புறேன், இந்த மாதிரியான வேலைகளை நான் செய்ய மாட்டேன்னு நீங்க உங்க டெஸ்டிமோனியை, உங்க சாட்சியா நீங்க சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இதுதான் கீழே போன ஒரு நிலைமை, உங்க வாழ்க்கையில உங்க வேலையில இல்ல ஏதோ ஒண்ணுல நீங்க தேவன் கிட்ட போய் அந்த பிரச்சனையை சரி செய்ய கேட்ட மாதிரியான சம்பவங்களை ஏதாவது எதிர்கொண்டீங்களா? அது மாதிரி எனக்கு மட்டும் கிடையாது. எல்லாமே வேலையில மேலே போவாங்க, கீழே வருவாங்க. எப்போவாவது என் கிளைண்ட் என்னோட வேலையை ரிஜெக்ட் பண்ணா நான் இதை விட நல்லா செய்வேன்னு சொல்லுவேன். இதுதான் என்னோட கருத்து. என்னோட கீழே போன நிலைமை என்னன்னு சொல்லணும்னா, என்னோட சின்ன வயசுல எங்க அம்மா ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. நாங்கள் சின்ன குழந்தையா இருந்தோம். அப்போது பெங்களூர்லேருந்து வந்துட்டு இருந்தாங்க. ட்ரெயினில் இருந்து ட்ரெயின் பிரிட்ஜிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் அப்போது ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னோட ஜெபத்தை தேவன் எதுக்காக கேட்கலன்னு நான் நினச்சேன். ஆனால் அது தேவனுடைய தயவு தான் எனக்கு புரிஞ்சுது. எனக்குள்ள ஒரு சமாதானம் சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. அம்மாவை போல் அவர் எங்களுக்கு ஆறுதலை கொடுத்தாரு, எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. ரோமர் 8:28 எழுதியிருக்கிற மாதிரி அதை நான் நம்புறேன். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனை நேசிக்கிறவங்க, அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, ஏன் நடக்குதுன்னு அது நமக்கு புரியாம இருந்தா கூட நிச்சயமா நம்முடைய நன்மைக்காக தான் அது நடக்குதுன்னு ஒரு புரிதல் வரும். அந்த புரிதல் வந்துச்சுன்னா நமக்குள்ள ஒரு சமாதானம், நமக்குள்ள ஒரு அமைதி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபீல்டுக்கு வர விரும்புற, இந்த கிரியேட்டிவ் வேலை பார்க்க விரும்புற இளைய சமுதாயத்துக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. 2 விஷயங்கள் நீங்க ஒண்ணுன்னு சொன்னீங்க. அந்த 2 விஷயத்த நான் இப்போ சொல்றேன். எல்லாருக்குமே நான் சொன்ன முதல் விஷயம் என்னன்னா, நான் அதை தான் கத்துக்கிட்டேன். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. முதல்ல நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை, அவருடைய நியாயத்தை தேடுங்க. மற்ற எல்லாத்தையும் அவரே உங்களுக்கு தந்துடுவார். அதாவது உங்களுக்கு அறிவு கொடுக்கறதா இருக்கட்டும், கிரியேட்டிவிட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை உதவி செய்யறதா இருக்கட்டும், இல்லை வேலையில் வழிகாட்டுதலாக இருக்கட்டும், இல்லை வெற்றி கொடுக்கறதா இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுக்கு தானாகவே வரும். 2வது விஷயம் சொல்லணும் அப்படின்னா,
மக்கள் கிரியேட்டிவிட்டிக்காக அதிகமாக சொல்கிற விஷயந்தான். என்னோட துறையில் கூட இது நிறைய சொல்லுவாங்க. கொஞ்சம் போதைப் பொருளை எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதாவது நீங்கள் அதை சார்ந்து இருக்கவே கூடாது. உங்ககிட்ட பேசினது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். தேங்க்யூ சிபிஎன். என்னுடைய தேவனை பற்றி சொல்கிறதுக்கும் அவருடைய நன்மையை பற்றி சொல்கிறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் ரொம்பவே உண்மையானவர். எல்லாருக்கும் நல்லவராக அவர் இருக்காரு. அவர்கிட்ட இருக்க உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி டைட்டஸ் அவர்களே. உங்களுடைய ஜீவனுள்ள சாட்சியை நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதற்காக நன்றி. இது பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உலகின் தலை சிறந்த இயக்குநர்கள் கூட வேலை பார்த்துருக்கீங்க. நீங்கள் எங்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய வாழ்க்கையை சொன்னதற்காக மிக்க நன்றி. இப்போ டைட்டஸ் அவங்க சொன்னதுலேருந்து ஒரு முக்கியமாக அப்படி பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, அவங்க எல்லா விஷயத்துக்காகவும் கர்த்தருக்கு புகழ தராங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. நம்மளும் கூட அப்படி தான் இருக்கணும். நம்ம என்ன நடந்தாலும் கர்த்தருக்காக மகிமையை செலுத்த வேண்டும். நம்முடைய புகழ் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக செலுத்த வேண்டும். நம்முடைய திறமையை கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும். அதுதான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வர்றாரு. பொதுவாக மேனேஜர், சிஇஓ அந்த மாதிரி தான் பதவிகள் இருக்கும். ஆனால் இவர் என்ன போட்டிருந்தார் தெரியுமா? சீஃப் ட்ரீமர் நான் அப்படின்னு போட்டிருந்தார். எனக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இப்படி போட்டிருக்காரு பதவியை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்டே கேட்டேன், என்ன உன்னோட பதவி இப்படி போட்டிருக்க அப்படின்னோடனே அப்போ அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஆமாம், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன். நான் என்னோடய திறமையை கர்த்தருக்காக பயன்படுத்துகிறேன். அவர் எனக்கு வழியை காட்டுறாரு, அந்த வழியில் தான் நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னார். எவ்வளவு ஒரு விசுவாசத்தோடு இருக்காரு பார்த்தீங்களா? இதே மாதிரி நம்ம பைபிளில் நம்ம நெகேமியா பற்றி பார்க்குறோம். அவருடைய நாடு ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது அவருக்கு தெரிய வரும்போது அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுறாரு, அதுக்கு பலன் கிடைக்குது. ராஜா கிட்ட போய் சொல்கிறாரு. ராஜா தயவு காட்டுறாரு. இப்போ அவருடைய நாட்டுக்கு சுற்றுச்சுவர் கட்டணும் அப்படின்னு முடிவு செஞ்சாச்சு. ஆனால் அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது. மக்களை அவர் சமாதானம் செய்ய வேண்டி இருந்தது. அது எல்லாத்தையும் தாண்டி அவர் சுற்றுச்சுவரை எருசலேமில் கட்டுறாரு. பைபிள் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? நெகேமியா 6:15-16. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். இந்த சுற்றுச்சுவர் கட்டுற வேலை 52 நாளில் கட்டி முடிஞ்சுது அப்படின்னு மற்றவர்கள்லாம் அறிஞ்சுக்கிட்டப்போ அவங்க ரொம்ப பயப்பட்டாங்க. 52 நாளில் ஒரு சிட்டியோட சுற்றுச்சுவர் கட்டுறது எவ்வளோ பெரிய விஷயம். சாதாரணமாக அதை செய்ய முடியுமா? நெகேமியாவுக்கு திறமைகள் இருந்தது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவர் எதிர்ப்புகள்லாம் வந்திருக்கும் போது மக்களை ஒன்றா சேர்த்துருக்காரு, சமாதானப்படுத்தியிருக்காரு. ஒரு இடத்துலையும் ஒருங்கிணைச்சு அந்த வேலையை அவர் நடத்தியிருக்காரு. ஒரு தலைமை பண்போடு தான் அவர் நிச்சயமாக அதை நடத்திருக்கணும். திறமைகள்லாம் இருந்தாலும் கூட அது தேவனுடைய தயவினால் அந்த 52 நாளில் முடிக்கப்பட்டது. இதே ஒரு மனுஷனுடைய திறமையால் அந்த சுற்றுச்சுவர் கட்டணும்னா எத்தனை நாள் தேவைப்பட்டிருக்கும்? நம்மளால் நினச்சி பார்க்க முடியுதா? அது கர்த்தருக்கு அந்த திறமையை தரும்போது தான் அது இன்னும் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். இப்போ நம்ம பார்த்த மாதிரி, டைட்டஸோட வாழ்க்கை பார்த்த மாதிரி, நெகேமியாவோட வாழ்க்கையை பார்த்த மாதிரி, உங்களுக்குள்ளேயும் ஏதாவது திறமை இருக்குதா? அதை நீங்கள் கர்த்தருக்காக தரும்போது அது பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். முடியவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்க இலக்கும் உங்களுக்கு சாத்தியமாக தரப்படும். அதுக்கு ஜெபம் முக்கியம். உங்களுக்கு ஜெபிக்கணும், ஜெப குறிப்புகள் இருக்குது, எங்களோட இணைந்து ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்கள் கூட இருந்து நீங்கள் ஜெபிக்கலாம். உங்கள் காலுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகிறது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.
முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஸ்டுடியோ ரொம்ப விசேஷமா இங்க நிறைய இடங்கள் இருக்கு. இங்க லைட்டிங் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. அப்புறம் கேமராஸ் ரொம்ப ஹை அண்ட் கேமராஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க ஒரு சின்ன ஏரியாலயே மல்டிபிள் செட்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஒரு செட்டை ரெடி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற சிபிஎன் டீம் தான் நம்மள ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்பாங்க. இங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அதனால இங்க டெல்லி குர்கான்ல இருக்கிற டீமோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வெல்கம் பேக் நண்பர்களே. நம்ம இலக்கை அடைவதில் நம்மளுடைய திறமையோட பங்கு என்ன அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ ஒரு திறமையான ஒருத்தருடைய வாழ்க்கையை தான் பார்க்க போகிறோம். இவர் ஹிந்தி திரைப்படத்திலையும் இசை அமைப்பாளராகவும் பாடகராகவும் எழுத்தாளராகவும் கிட்டார் வாசிப்பவராகவும் இன்னும் இவருடைய திறமை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு திருப்பு முனை நிகழ்ச்சியில் இப்போ நான் உங்களுக்கு ஒருத்தரை சந்திக்க வைக்க போகிறேன். அவர் பாட்டை நீங்கள் எப்போது முணுமுணுத்திருப்பீங்க இல்லை பாடிருப்பீங்க. அதுவும் இல்லைன்னா உங்கள் ஃபேவரட் சாங் லிஸ்ட்டில் கூட சேர்த்துருக்கலாம். அவர் ஒரு அவார்ட் வினிங் கம்போசர், மியூசிக் ப்ரொடியூசர், அதோட ஒரு பாலிவுட் பிளேபேக் சிங்கர். வாங்க நிக்கில் பால் ஜார்ஜை வரவேற்கலாம். ஹாய் ஹாய் ஜார்ஜ். ஹாய் சார். நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, நம்ம ஆரம்பிக்கலாம். உங்களை பற்றி எங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பர்ஃபியில் நீங்கள் பாடின பாட்டு ரொம்ப நல்லாவே போச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஸோ இன்னும் சில விஷயம் இருக்குது, நம்ம நடந்துக்கிட்டே பேசலாம். நம்ம ஃப்ளாஷ்பேக்கு போகலாம். நீங்கள் எப்போ மியூசிக்கை கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? அங்கேருந்து உங்கள் பயணம் எப்படி இருந்துச்சு? ஒரு நேரத்தில் மியூசிக் எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா வீட்டில் எல்லாருமே மியூசிக் போடுவாங்க, அதோட என்னையும் புறக்கணிச்சிருவாங்க. நான் சின்ன பையனாக இருந்தபோது அதே மாதிரி எனக்கும் மியூசிக்கில் விருப்பம் கிடையாது. பாட்டு வாசிக்கணுன்னா நான் ஓடியே போயிடுவேன். 13 வயசாச்சு, 18 வயசாச்சு. நான் ஸ்கூலில் தான் கிட்டார் வாசிக்க கற்றுக்கிட்டேன். வீட்லேயே கிட்டார் இருக்குது, அதை எடுத்து நான் அப்பப்போ வாசிப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு பிரத்யேகமாக காமிக்க விரும்புகிறோம். குறிப்பாக நிக்கில் இருக்கார்ல, அவர் பாலிகா போவார், அதுவும் டெல்லியில் இருக்கிற பாலிகாக்கு. இங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி அங்கே போய் ஏதாவது வாங்குவார். இப்போ அவர் அங்கேருந்து என்ன வாங்கிட்டு வந்தாருன்னு அவரே சொல்லுவார். நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் கற்றுக்க வேண்டிய போது எனக்கு அதுக்கான டீச்சரே கிடைக்கல. அப்போ டீச்சர் நான் எங்கேருந்து கொண்டு வர முடியும்? அப்போ எனக்கு டெல்லியில் பாலிகா பார்ஜில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் அங்கே டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடியோ எடுத்து மாணவர்களுக்காக விற்கிறதுக்கு ரெடி பண்ணி சிடி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அது இன்டர்நெட் காலத்துக்கு முன்னாடி, யூடியூப்லாம் வரத்துக்கே முன்னாடி. அப்போ ஆன்லைன் ஸ்டோரி கூட கிடையாது. அதோட குறிப்பாக என் ஸ்டைலு கிட்டார் பார்த்தீங்கன்னா அது அந்த நேரத்தில் எங்கேயுமே கிடையாது. சரி, அதனால் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, சரி நாம் அந்த இடத்துக்கே போயிடலான்னு நான் கடைசியாக முடிவு பண்ணேன். அடுத்த கேள்வி உங்கள் இலக்கை பற்றி. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இலக்கை எப்படி நீங்கள் நிர்ணயிச்சிங்க? அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் அது எப்படி வெற்றி அடைஞ்சது கொஞ்சம் சொல்கிறீங்களா? கற்றுக்கிறதுக்கான ஆர்வம் இலக்கு நிர்ணயிக்கிறதுக்கான ஒரு வழியாக கூட இருக்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த இலக்கு அடையிறதுக்கான முதல் வழியே நமக்கு ஆர்வம் தான். எனக்காக நான் நிர்ணயிச்ச இலக்குகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில இது வேட்கைக்காக நிர்ணயிச்சேன். உண்மையை சொல்லணும் அப்படின்னா வளர்றதுக்கான ஆசை, கற்றுக்கிறதுக்கான ஆசை. இந்த விஷயங்கள் தான் என்னை உருவாக்குச்சுன்னு சொல்லலாம். எனக்காக சில விஷயங்களை அது ஏற்படுத்திடுச்சு. நிக்கில், இதுதான் உன்னுடைய இலக்கு, அதை நீ அடையணும்னு அது சொல்லுச்சு. ஸோ தேவன் எப்படி என்னுடைய தொழில் வாழ்க்கையில் சந்திக்க உதவி செஞ்சார் அப்படின்னா, நான் அந்த நேரத்தில் உலகத்திலேயே ஒரு மிக சிறந்த காலேஜில் நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது கேம்பஸ் இன்டர்வியூ கூட நடந்துச்சு. இந்த மியூசிக் கெரியருக்கு புதுசாக நான் எந்த ஒரு வழியுமே உருவாக்கலை. என்னோட குடும்பத்தில் முதல் முறையில் நான் தான் இந்த தொழிலுக்கே வந்தேன். இந்த மியூசிக்கில் யாருமே எனக்கு கிடையாது, பேக்ரவுண்டே எனக்கு கிடையாது, என் ஃபேமிலியிலே யாரும் கிடையாது. ஸோ எனக்கு கான்டாக்ட்ஸே இல்லை. அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா, இதை நான் மொத்தமாக தேவன் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். கடவுள் எனக்காக முடிவு பண்ணாரு. அந்த இடத்துல எல்லையே கிடையாது. கடவுள் எப்படி எல்லையே இல்லாமல் இருக்காரோ அதே மாதிரி இதுவும் எல்லையே இல்லாதது. அதான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ என்னோட விஷயத்தில் நான் எல்லாத்தையுமே தேவன் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கற்றுக்கிறதையும் ஒவ்வொரு நாளும் அதை நிரூபிக்கிறதையும் மட்டும்தான் உறுதி பண்ணிப்பேன். என் வேலைக்கு உதவுற மாதிரியான சூழ்நிலையை நான் உருவாக்கிக்குவேன். இதை மட்டும்தான் நான் எப்பவும் செஞ்சேன். தேங்க்யூ நிக்கில். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதற்காக ரொம்ப நன்றி.
இளைஞர்களுக்கு இது உத்வேகமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போது நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகிறது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம ஜெபிக்க இருக்கோம். இடைவேளைக்கு பிறகு ஜெபிக்கலாம். வெல்கம் பேக் நண்பர்களே. நம்முடைய இலக்கு அடைகிறதுக்கு நம்முடைய திறமைகளுடைய பங்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம ஒவ்வொருவருக்குமே கர்த்தர் திறமையை கொடுத்துருக்காரு. அதை நம்ம கர்த்தருக்காக பயன்படுத்துகிறப்போ அதை பல மடங்கு ஆசீர்வாதமாக நமக்கு தருவார். நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இப்போது இந்த நேரத்திலையும் உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாருங்கப்பா. நீங்கள் கொடுத்திருக்கிற திறமையை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய திறமையை நாங்கள் உமக்காக பயன்படுத்த நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த பல மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. இந்த நேரத்திலும் திறமை இருந்தும் அதற்கான வழி கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்காக வருகிறோம் சுவாமி. நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க, பாதையை காட்டுங்க, ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கட்டளையிடுங்க சுவாமி. ஒவ்வொருவரையும் நீங்களே ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. தொழில் செய்கின்ற மக்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க சுவாமி. ஏதோ உறவுகள் பலப்பட நீங்கள் உதவி செய்யுங்க. குடும்பமாக உண்மை ஆராதிக்க துதிக்க நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. வயோதிய மக்களுக்கும் பலனை தாங்க சுவாமி. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமேன். சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ரொம்ப அழகான வசனம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமாம், நம்ம எல்லா சூழ்நிலையிலுமே கர்த்தரை நாம் தேடணும். அப்போ நமக்கு ஒரு குறைவும் இருக்காது. அதை தான் சொல்லுது. இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியோட நம்ம திறமையோட பங்கு இலக்கை அடைவதற்கு எப்படி உதவுது அப்படின்னு பார்த்தோம். நம்மளுடைய திறமையை கர்த்தருக்காக பயன்படுத்தும் போது கர்த்தர் அதை பல மடங்கு ஆசீர்வதித்து தருகிறார். அதுதான் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். பிரபலங்களுடைய வாழ்க்கை சாட்சிகளை நம்ம கேட்டோம். இது உங்களுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு அழகான பாடல் வருது, பார்த்து ஆசீர்வாதத்தை பெறுங்க. நான் உங்களை வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you. That had saved a wretch like me. I once was lost, but now I'm found. Was blind, but now I see.
'twas grace hath taught my heart to fear, and grace my fears relieved. How precious did that grace appear, the hour I first believed.